ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா வீடியோவில் இட்லி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நம்ம ஈஸியாக இட்லி மாவு வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ஒரு பவுட்ரு மாதிரி செஞ்சு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சு நம்ம எப்போ வேணுமோ செஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கு 1 கப் இட்லி ரைஸ் எடுத்துக்கோங்க. அதை 3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு காட்டனில் நல்லா உதிரி மாதிரி போட்டு ட்ரை பண்ணிவிட்டு வெயில் கடியில் இல்லைனா வந்து ஃபேனு கடியில் காய வச்சுக்கோங்க. இப்போது 1/2 கப் உளுத்தம் பருப்பு, 1/4 கப் ஜவ்வரிசி, 3/4 கப் அவல். இப்போ ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவலும் ஜவ்வரிசியும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கலர் மாறவே கூடாது, மாறிடுச்சுன்னா இட்லியோட கலரும் மாறிடும். அதனால் மாறாமல் பார்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஆறுனதும் நல்ல மிக்சியில் வந்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இந்த ஜல்லடையில் இருக்கிற மாவை கூட நம்ம திருப்பி மிக்சியில் அரைச்சி இதில் சேர்த்துடலாம். இப்போ காய வச்ச இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இது நல்லா காஞ்சதும் இப்போது நீங்கள் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இதை ஆறுனதும் நல்லா வந்து பவுடர் ஆக்கிக்கோங்க. ரொம்பலாம் நைஸாக ஆக்க வேணாம், லைட்டாக ரவை மாதிரி இருக்கணும். பார்த்தாலே தெரியும், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ஜலிச்சு வச்சது சாஃப்டாக இருக்கணும், மிக்சியில் அரைச்சது ரவை மாதிரி இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம ஜலிச்சு வச்ச மாவையும் சேர்த்துக்கலாம். இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். தேவைப்பட்ட அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நல்ல இட்லி மாவு பதத்துக்கு இது நல்லா மிக்ஸ் ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு. அவ்வளோதான். இதை நல்லா புளிக்க விடணும். மாவு கூட பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது. இவ்வளோதான். இது ஓவர் நைட் புளிக்க வச்சுட்டு நம்ம இட்லி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ ஈஸியாக கிரைண்டரே யூஸ் பண்ணாமல் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவசரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பவுடரை வந்து நம்ம செஞ்சுட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சாஃப்டான இட்லி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது நம்ம கிரைண்டர் யூஸ் பண்ணாமல் செஞ்சுருக்கோம். இதை மிஷினில் கூட அரைச்சிட்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் வச்சு எப்போ வேணுமோ இட்லி வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு எப்போ வேணுமோ செஞ்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.